வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்று இந்தியா டுடேயில் நடந்த அந்த டிபேட்டில் எடப்பாடியார் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசின விஷயங்கள், முதலமைச்சரோட நேற்று அவருடைய கட்சி வாக்குச்சாவடி மாநாடு, என் வாக்குச்சாவடி என் உரிமை அப்படிங்கிற மாநாடு, தாவேக்கா பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள், காங்கிரஸுக்கு மீண்டும் சச்சரவு, இன்றைக்கும் மாணிக்க தாக்கூர் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரூர் எம்பி அவர்கள் சபாநாயகர் அறைக்கு சென்றே செய்த ஒரு அராஜக செயல் தான் சொல்லணும் கண்டிப்பான முறையில். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் சனிக்கிழமை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கேள்விக்கு முத்தலிஃப் அண்ணா பதில் சொல்கிறாங்க. நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இந்த வருடமும் கேளுங்க. கொஞ்சம் அரசியல் ரீதியாக, வரலாற்று ரீதியாக, சமூக ரீதியாக சார்ந்த கேள்விகள் கேளுங்க. பர்சனல் கேள்விகள் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் பர்சனல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. இதுதான் அந்த கேள்விக்கு என்ன இதில் இருக்கிறது. சனிக்கிழமை கேள்விகள் கேட்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒளிபரப்பப்படும். நான் வணக்கண்ணே. கேள்விகள் வருதா? வருதுண்ணே. அதில் ஒரு சில கேள்விகள்லாம் ரொம்ப அருமையான கேள்விகள். போன தடவை கேட்கல, இந்த தடவை கேட்டிருக்கிற கேள்விகள், அதாவது வாட்சாத்தி பிரச்சனைகளை பற்றி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ரைட்ண்ணே, நிகழ்ச்சியை தொடங்கலாண்ணே. நேற்று இந்தியா டுடேயில் இந்த சப்மிட் நடந்ததுண்ணே. வழக்கம் போல் முதலமைச்சர் பேசினதை நம்ம பேசிட்டோம், நேற்றே நம்ம பேசிட்டோம். அதுக்கப்புறம் எடப்பாடியார் அவர்கள் ஈவினிங் தான் பேசினார். எடப்பாடியார் அவர்கள்ட்ட இங்கே பத்திரிகையாளர்கள் என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அதே அசைன்மெண்ட்டு தான் இந்தியா டுடேலேருந்து நடக்கக்கூடிய அந்த டிபேட்லேயும் இருக்குது. உங்கள் கூட்டணியை எப்படி அமைச்சிங்க, உங்களுடைய தலைவர் இறந்ததுக்கப்புறம் எப்படிலாம் நீங்கள் கட்சியை ஒழுங்குபடுத்தினீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சது, அவர் எந்த வித நோட்ஸும் இல்லாமல் கேட்குற கேள்விக்கு அடுத்த கேள்விக்கு இந்த நானே ஒரு வித்திட்டண்டா அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லாமல் கரெக்டாக கேட்குற கேள்வியோட பதில் அழகாக பாட்டிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? அனுபவம் தான் சொல்லலாம். அவருடைய நிறைஞ்ச அனுபவம். ஒரு கட்சி அதனுடைய தலைவரை அந்த கட்சி தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம், ஜெயலலிதாவுக்கு பிறகு கரிஷ்மா லெட்டர் இல்லை, அது இல்லைன்னு உருட்டினாங்க. வந்துட்டார். இன்றைக்கி அவர் ஒரு ஆளுமையாக இருக்கார். எல்லா வகையிலும் அவர் நேற்று என்ன பண்ணார், வாங்கன்னு கூப்பிட்றாருல நேற்றும். ரெடியாக இருக்கேன், விவாதத்துக்கு வாங்க, விவாதம் பண்ணலான்னு. அந்த தைரியம் கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வரும், பண்ண முடியும். நீங்கள் அன்புமணி ஆகட்டும், இவராகட்டும். இன்னைக்கு கூட அன்புமணிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அவர் அடுக்கிக்கிட்டே போகிறார். என்னென்ன நடக்குது, நாட்டில் என்ன பிரச்சனை, அதுன்னு. இந்த தன்மை நீங்கள் அரசியலை நன்றாக தெரிந்திருந்தால்தான். அரசியல்ன்றது அரசியல் பேசுறது மட்டும் இல்லை, கல அரசியல்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த கல அரசியல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த வகையான மக்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க சமூகங்கள், சமூக சார்ந்த விஷயங்கள், நிலப்பரப்புகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வகையான பயிர்கள், ஒரு இடத்துல காட்டன் பெருசாக இருக்கும், பருத்தி இது இருக்கும், ஒரு இடத்துல நெல், ஒரு இடத்துல வேறு பயிர்கள், ஒரு இடத்துல மலருக்குன்னே ஒரு மாவட்டம் இருக்குது, பல வகைகள், முந்திரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நமக்கு ஒவ்வொரு இது இருக்குது. வறட்சியான மாவட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது, அரசின் திட்டங்கள் என்னென்ன நம்ம காலத்தில் செயல்படுத்தணும், இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே அவருக்கு பயிற்சியாகவே இருக்குது. அதனால தான் அவர் அந்த அம்மா கேட்கறதோட முதல்ல என்ன கேட்குறாங்க, துண்டு சீட்டு எதுவும் எடுத்துகிட்டு வரலையான்னு கேட்குறாங்க. நோட்ஸ் இல்லையான்னு வேண்டாமா சார் அடி கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாம், எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு. அதனால் அது அவருடைய நல்ல ஒரு இது. கடைசியில் அவர் சவால் விட்டார். சவாலை இவர்கள் ஏற்க மாட்டாங்க, முதலமைச்சர் டைம் இல்லைன்றாங்க. ஆமாம், அவருமே பேசியிருக்காரு. நான் உழைச்சிட்டு இருக்கப்பா, உங்கள்கிட்ட சொன்னதை விட நான் இப்போ அதிகமாக உழைக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எல்லா இதுலேயும் நான் தான் நிற்கிறேன்றாரு, அதுலேயும் காப்பி. ஆமாம், ஐயோ அது ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதனால் அந்த இது ஒரு நல்ல இதுவாக போச்சு. அதே ராஜ்தீப் சர்தேசாய் இன்னொருத்தரையும் போய் பேட்டி எடுத்திருக்காராம். ஆமாண்ணே, அதாவது இந்த படத்தில் நினைக்கிறேன், பொல்லாதவனா அது தனுஷும் விவேகானந்தும் நடிச்சிருப்பார்ல. ஆமாம், எப்போவாது வித்தவுட்னா வைக்கலாம், எப்பவுமே வித்தவுட்னா எப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வெறும் ஃபோட்டோ போட்டு தானா பேட்டி, அவ்வளோதான். அவரு சொல்லிட்டார் உஷாரா, போனால் இதெல்லாம் பேட்டி கிடையாது பாட்டாப்புல. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம், போனீங்க பேட்டிலாம் கொடுக்க முடியாது இன்னும் இவ்வளோதான் அப்படின்னால நான் இப்போ என்னதாங்க சொல்கிறது, நம்பி வந்துட்டேன், அவ்வளோதான், இல்லைன்னு சொல்லிட்டுங்க, அவ்வளோதான். அதனால் அவர் மோஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருமே இதை போய் நான் பேசினேன்னு சொல்லி வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எல்லாரும் விளம்பரம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தை மட்டும் தான் போடுவார், வேறு யாராவது கேட்டால் கூட பேச மாட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேக்கானோன்னா பக்கம் பக்கமாக போட்டுனுக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது போட்டால் இம்ப்ரெஷன் ஜாஸ்தி வருது, தாவேக்கா தொட்டால் வருதுனால அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு. இது பறவை கூட்டம் உட்காந்து திடீர்னு ஓடி போயிடும், எனக்கு தெரியாது. அந்தந்த காலத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவர் சர்தேசாய்க்கும் அது ஒரு இது தானே, எல்லாரையும் எடுத்துக்கலாம். அப்போ அவர் ஏன் எடுக்கலன்னு கேள்வி வரும்ல, ஏங்க அது ஒன்று இருக்குல்லங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன் போலன்னு கேட்டால் போனையே அவர் தான் தரமாட்டேன்ட்டாரு, அப்படி தானே அதோடைய அர்த்தம். இவரை பார்த்தா அவரை பார்த்தா பிடிஆரை பார்த்தா அவர் வழக்கம் போல் உருட்டினார், மும்மொழி கொள்கை அதே வழக்கம் போல அதே இது.
அந்த ஆனா இங்கிலீஷ்ல அண்ணாமலை அவர்களுக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்குள்ள ரொம்ப அருமையா இருந்தன. அப்படியா? ஒரு நான் 45 மினிட்ஸ் 2 பேருமே டெப்த்தான ஆட்கள். ஐயோ! சூப்பரா இருந்துச்சு. அதாவது இந்த இந்த மத்தவங்க மாரி இந்த சிரிக்கிறது, இந்த நக்கலு, இந்த மாரி முகம் சுளிக்கிறது எதுவுமே இல்லாம, ம். இவர் சித்தாந்தம், அவர் ஒரு அழகானத்துல சித்தாந்தத்துல கிளாஸா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. 2 பேரும் ஒருத்தர் விமர்சனம் பண்றது தான். எந்த விமர்சனமும் ஒரே இதுல, ஒரே ஒரே மேடையில. இதுல, ஒரே இதுல. அது பெரிய காம்போ தான் அது உண்மையிலேயே. சூப்பரா இருந்துச்சு அந்த நான் காம்போ. பார்க்கல, கவனிக்கல. அப்போ அவங்க 2 பேருமே டெப்த்தான ஆட்களு. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் வந்து எப்படின்னா, தப்புன்னா தப்புன்றுவாப்புல. எதையுமே அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. ஓப்பனா அடிச்சுருவாப்புல. நேத்துமே அந்த விஷயத்த சொல்ட்டாரு. ஆ. நேத்து என்ன சொன்னாருன்னா, டெல்லி குஜராத் மாடல், தமிழ்நாடு மாடல்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நாங்க இங்க கூட்டணியில இருக்கோம். இது தமிழ்நாடு மாடலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல. ம். அது திமுகலாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு அவரு திருப்பியும் கொஸ்டின் அரைஸ் பண்றாரு. இல்ல, இல்ல. நாங்க டெல்லி சம்மந்தப்பட்ட விஷயம் நாங்க பேச முடியும். தமிழ்நாடு மாடல்ல அது திமுக தான் நீங்க கேட்கணுங்கிறது ஆமா. தனியா எஸ்கேப் ஆயிடுறாரு. கேட்டு தொலையாதடா வாய விட்டுற போறேன்டான்றது தான் அதோடைய அர்த்தம். அதனால குஜராத் மாடல்ன்றது தனி. இது இது ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன். அந்த மாரி இத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்திட்டாங்க. என்ன கேட்டா முதல்வரது பெருசா இல்ல. அங்க இன்னொரு பக்கம் ஸ்போக்ஸ் பர்சன்கள்லாம் உட்காந்து ஒரு இது போட்டாங்க. ஆமா. விஜய் எங்கே இருக்கிறார்? விஜய் எங்கும் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார்ன்னு தெய்வத்துக்கு சொல்ற மாரி, ஒரு படத்துல ஒரு சிறுமி ஒரு மன்னர் வந்து ஒரு பெரிய அவை புலவர வந்து கேள்வி கேட்டுருவார். 4, 5 கேள்வி. கடவுள் இருக்கிறாரா? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இருக்கிறார் என்றால், எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? இருக்கிறார். அவரை நாம் உணர முடியுமா? அப்படின்ற கேள்விலாம் வந்தோன்னே, அவரு பயந்து போய் அவைக்கே போமாட்டாரு. நாகையா தான் நெனைக்கிறேன், அந்த புலவரார். அவர் பொண்ணு நான் போய் சொல்றேன் அப்படின்னோம். ரைட்டு. அது பொண்ணுன்னா மன்னர், நீயாம்மா சொல்லப் போற? அந்த சபையே எல்லாம் அந்த தாவேகா கட்சி மாரி நெனைக்கிறேன். மன்னர் எதிர்த்து எதுவும் பேசாது. சப்ஜெக்டும் இருக்காது. நீயா? நம்ம துண்டு சிறுவி, பெரிய பெரிய முன்னோர்கள் எல்லாம் அவையில் நிறைந்த பழைய பெரியோர்கள் எல்லாம் சொல்ல முடியாத நீ சொல்லப் போறியான்னு. கேளுங்க சொல்றேன். இறைவன் இருக்கிறாரா? இறைவன் இருக்கிறார். இறைவன் இருந்தால் அவர் எங்கே இருக்கிறார்? எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? அந்த பொண்ணு என்ன பண்ணோம்? ஒரு விளக்கு கொண்டு வர சொல்லி கொளுத்தோம். இந்த ஒளிய பார்த்தீங்களாம்மா? நான் பார்த்தேன். இந்த ஒளியின் திசை எதை நோக்கி இருக்கிறது? ம். ஒளி எங்க இருக்கு? அது எல்லா பக்கமும் இருக்கு. அவ்வளோதான். இறைவன் இந்த இதைய நோக்கி இருக்கு, அதை நோக்கிலாம் நீ சொல்ல முடியாது. இதில அவுட் ஆயிடுவான். அவரை நம்ம உணர முடியுமா? அப்படின்றப்போ, காற்று இந்த இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க முடியல. ஆனா உணர முடியுதா? இல்லையா? இந்த மாரி பதில்லாம் வரும். அப்போ இந்த 10 இதுல விஜய் எங்கே இருக்கிறார்? விஜய் இன்னும் விளக்கு தான் கொண்டு வந்து வைக்கல. விளக்கு பார்த்தியா? எங்க இருக்குது? நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்குதா? விஜய் தான் அப்படிதான். நேத்து அண்ணன் நாஞ்சில் சம்பத் அதோட தானே போயிட்டாருண்ணே. ம். தமிழ்ங்கிறது 3 எழுத்து. ம். அப்புறம் வந்து அதெல்லாம் விஜய் நானே சொல்லிட்டேன். விஜய் என்பது 3 எழுத்து, வெற்றி என்பது 3 எழுத்து, அதான் முத்து பரவாயில்ல. என்பது 3 எழுத்து. அதையாச்சும் எரிட்டு போயிடலாம். ம். தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கு. அதுவும் 3 அதுவும் எழுத்து. 3 எழுத்து. என்னப்பா இது? நாமம் 3. நாமமும் 3 எழுத்து. 111. அதனால இந்த மாரி தான் இவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, பொழிப்புரை எழுதிட்டு இருக்கிறாங்க. ம். நீ என்ன சொல்லணும்? யோவ்! அந்த மனுஷன் வெளிய வரமாட்டேங்கிறார். நாங்க வேற உட்காந்து ஓதுற சமாளிக்க வேண்டியதா இருக்கு. சமாளிக்க வேண்டியிருக்கு. எங்க இருக்காருன்னா, எங்கும், அங்கும், இங்கும், எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார்ன்னு பழைய இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லன்னா ஒரே வார்த்தையா வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருங்களேன். யார் கேட்க அப்படி போறா? சொல்ல முடியாதுல்ல. இல்ல அந்த நோக்கி தானே போயிருக்காரு. தலைவர் ஏன் வரணும்? நாங்க இருக்கோமே. எங்க வாய்ஸ் தான் தலைவர் வாய்ஸ். தலைவர் இதெல்லாம் வாய்ஸ் சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க. மறுபடியும் நம்ம ஆளு அதே கேட்கறான். அப்போ ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்ல விஜய் இருந்தா சொத்து எழுதி கொடுப்பாரான்னு கேட்கறாங்க. ஆமா. அட்லீஸ்ட் ஜனநாயகன் படம் டிக்கெட்டையாவது குடுத்துறீங்களா? டிக்கெட்டே எல்லாரும் கொடுப்பாரு. அப்போ இந்த மாரி நீங்க நாளைக்கு ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இருக்குன்னு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இதை தூக்கின்னு இந்த அருண்ராஜ் போன்றவர்கள் அதுக்கு ஒரு சொம்பு பேட்டி. இப்போலாம் பேட்டிகள் தானே. அதில் உங்களுடைய 5 கொள்கைகளை சொல்லுங்கள். உன்னைய நாங்கள் இது அது இது. விஜய் ஏன் வரமாட்டேங்கிறார்? அவர் வருவார். வர வேண்டிய நேரத்தில் வருவார். அதுக்குள்ளே தேர்தல் வந்துட்டு போயிட போகுது. ஓட்டு போட வருவார் நினைக்கிறேன். ஓட்டு போட அது வருவார். இது பதிலா? ஏன் வரமாட்டார்னா, அவர் வருவார், வர வேண்டிய நேரத்தில். ஏங்க பேசவே மாட்டார்? அவர் பேசுவார். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். அவர் சாப்பிடுவாரா? சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடுவார். என்னங்க இது? இப்படி ஒரு கேள்வி பதில். நீங்க வந்து அந்த இது நான் வந்து சரி சரி. அவரு இந்த கரூர் சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கவே இல்லையே. பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரே. நீங்க அன்னைக்கு அந்த வீடியோலாம் பார்க்கல. ஏய் அந்த வீடியோவுடைய பிரச்சனையே நீங்க பொறுப்பேற்றுக்கலன்னு தான். ஆமா. ஆனா ரொம்ப கூசாம சொல்றேன். இவங்க உடனே அப்படியா பொறுப்பேற்றுக்கிட்டாரா? உடனே அடுத்த கேள்வி. என்ன இந்த அம்மா ஏதாவது கூடுதலா? ஏங்க அப்படி தோணலையே எனக்கு. அப்போ பிரச்சனை எதுவும் வந்தா, ஏம்மா என்னம்மா ஆளை மாத்திடலாமா? ஐயோ இல்லைங்க சொம்பு பேட்டிமா. சரிங்க சரிங்க, எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த மாதிரி போச்சு. நான் பார்த்துன்னே இருந்தேன். காண்டாகி போய் இது எங்கேயோ கனெக்ட் ஆகுதே.
அடடா தில்லுமுள்ளு படத்துல இதே மாதிரி தானே கேட்பான். அந்த படத்துல இன்டர்வியூ அவரு பெரிய தேசியவாதி. அவன் உள்ள வருவான். பேரு சொல்லு, சுப்பிரமணிய பாரதி. இவர் எந்திரிச்சுக்காரு, வாங்க சுப்பிரமணிய பாரதி, உட்காருங்க. அவர் பேசும்போது வராது, கலகம்னுவோம். இது நம்ம இவங்கள மாதிரியே தாவேக தலைவர். கலகம், வராது, ழாவம் வராது. உன் பேரு சுப்பிரமணிய பாரதி, வேணா சாட்டா சுப்பின்னு வச்சுக்கலாம் சார், கெட் அவுட் சார், வெளியில வந்து போயிடுவாப்ல. அடுத்து இன்னொருத்தர் வருவார், ஏய் நான் கேட்க முடியாது, காண்டில் இருக்கிறேன், நீயே இதுக்கு மேலே யாராவது கேள்விலாம் கேள்வி. உடனே அவர் மேனேஜர் ஒருத்தர் வந்து உட்காருவார், ஒரு பாக்கெட் சிசர் என்ன விலை, ஒரு பாக்கெட் ஃபில்டர் கோல்ட் பிளாக் என்ன விலை. அவர் சொல்லுவாப்ல, தேவி தேட்டரின் காட்சிகள் எத்தனை? 1, 4, 7, 10. உங்களுக்கு தெரிந்த 4 கல்லூரி பேர் சொல்லுங்க. ஸ்டெல்லா மேரிஸ், குயின் மேரிஸ், எத்ராஜ், WCC. ஏன் இதில் கூட ஆம்பளை காலேஜே வராதா? கெட் அவுட், போத் ஆஃப் யூ கெட் அவுட் அப்படிவாப்ல. அந்த மாதிரி அந்த பார்த்தோன்னே அப்படி தான் இருந்துச்சு அந்த பேட்டி பார்க்கும்போது. நான் தான் போட்டு விட்டேன், எப்பா எனக்கு அப்படி தோணுச்சு, உங்களுக்கு யாராவது தோணா கீழே போடுங்க. என்னங்க இது ஒரு நியாய தர்மம் வேணாவா? ஒரு கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இந்த மாதிரி பேட்டி எப்படி ஆரம்பிக்கிறாங்க, 5 கொள்கைகள் பற்றி சொல்லுங்க, இப்படி அங்கே ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்சியுடைய கொள்கை பரப்பு. இப்போ டிஎம்கேல கூப்பிடுறீங்க, ஆராசாவை கூப்பிடுறீங்க, உங்கள் கட்சியுடைய கொள்கைகள் சொல்லணும்னா அதுலேயே முடிஞ்சிடும். எபிசோட் தான் பண்ணும். இதெல்லாம் என்னங்க நடைமுறை அரசியலில் கேளுங்கன்னா, தலைவர் வரலையா, அவர் வருவார், வர வேண்டிய நேரத்தில் வருவார். இன்னும் கொண்டு அந்த அவர் என்னது ராமலிங்க அடிகளார் ரேஞ்சு கொண்டு போயிடுவாங்க போல இவர். திமுக ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்குன்னே வச்சுக்கிடுவாங்க. ஆனால் ஊரா போய் மக்களை சந்திக்க போர்வையிலேயே அதை பண்ணுறாங்க. ஆமாம், அதுவும் அக்கா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது கூட அந்த டயத்தை எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, எல்லாமே ஃபேக்காக கூட இருக்கட்டுமே. ஆனால் மக்களுக்கு காமிக்கிறதாவது ஒரு வேலை நடக்கிற மாதிரியா ஒரு விஷயம் நடக்குது. தொழில் முதலீடு சொல்கிறாருல. இப்போ பாருங்க, இவங்க எதை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா என்னடா பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க நியூஸ், இப்போ வரும்போது போட்ட நியூஸ், 55 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னடா உள்ள போய் பார்த்தா சினிமா வருதா? இல்லைண்ணே, விஜய் பிரச்சாரம் வாங்கின வெளியே வருதான். நாளைக்கு இதுக்கு போகுது. கரூருக்கு பிறகு, ஈரோடுக்கு பிறகு. ஈரோடு 55 நாள் ஆயிடுச்சு. 55 நாள் ஆயிட்டு. இந்த மாதிரி ஒரு தலைவரை நான் பிரச்சாரத்துக்கா மக்கள் இவங்க கட்சியாளனை கூப்பிட்டு வச்சுக்கின்னு இவர் சுய பெருமை பேசுவார். ஆமா, அதுக்கு ஒரு பஸ், அதுக்கு மேலே இவர் நின்றுட்டு பவுன்சர்களை வச்சுக்கின்னு பேசுவார். இது இல்லாம அந்த ராணுவ படை இருக்க இல்லைன்னா அது இன்றைக்கு கூட அந்த பார்க்கும்போது அந்த மலை பக்கத்தில் அவ்வளோ வெயில் அடிக்க போகுது, கன்ஃபார்ம்டாக தெரியுது. இன்னைக்கு நான் பேசணும் ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட, ஆனால் வெயில் ஆரம்பிச்சு கடுமையாக இருக்கு. கடுமையாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் கடுமையான வெயிலாம் எப்படி இருக்குன்னு நமக்கு சேலம் தெரியும். எந்த மாதிரி ஒரு வெயில், ஒரு பந்தல், சின்ன பந்தல அது ஆட்டை அடைக்கிற மாதிரி ஒரு இதை அடைச்சி வச்சிருக்காங்க. கட்டி தான் நிற்கிறதுக்கு ஃபுல்லாக நிற்க வைக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட காலிலேருந்து நிற்பாங்க. ஆமாம், என்ன மாதிரியான கொடுமையான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பெருமையா பேசுற ஆட்களை நம்ம என்னன்னு சொல்ல தெரியல. எத்தனை பேர் நாளைக்கு மயக்கம் போட்டு உள்ள போறாங்க பாவம். எல்லா வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, இது எல்லாம் என்ன ஒரு 5000 பேரை கூட்டி இதுக்கு நீங்க இதுக்கு நம்ம பனையூர் பக்கத்துலயே ஒரு ஏதாவது ஒரு லேண்டு, காலி லேண்டு வாங்கி போட்டுட்டு ஒவ்வொரு மாவட்டம் இங்க வந்துப்பா இவர் அழகா வந்துடலாம், பிரச்சனையே இருக்காது. ஏகப்பட்ட இடம் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. அழகா சீஷோர் வரவன் கடலில் விழாமல் பாதுகாப்பு தருவதற்கு துணை ராணுவ படை செட் பண்ணீங்க. என்னங்க இதுக்கு இந்த மாதிரி காமெடி லீடரை பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா நம்ம கீழே உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறது இந்த தாவேகா பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பட் இந்த மாதிரியான அரசியலுக்கு 25%, 42% சொல்லக்கூடிய விஷயத்த கூட நம்ம உடைச்சுதான் ஆகணும். ஏங்க இன்னொன்னுங்க, நீங்க தாவேகா பத்தி பேசாதீங்கன்றது அவங்க வந்து திரும்பி இதுதான் விளங்காத கட்சியா எதுக்கு பேசுறீங்க? அப்படி இல்லை. இது நீங்க யாரை நம்ம பேசுறோம்னா இவருடைய நடைமுறை பேசுறோம். மற்ற கட்சி இப்படி பண்றாங்க, இதுல பண்றது இல்லை. இந்த பத்திரிகைகள் இங்கேருந்து டயர் சுற்ற ஆரம்பிச்சு கிளம்பிடுவான். நாளைக்கு பாருங்க கொண்டு போய் கேமரா வச்சிருவான். ரமேஷ் என்ன நடக்குது, இப்போதான் பஸ் கிளம்புது. 55 நாட்களுக்கு பிறகு அந்த பஸ்ஸில் வந்து ஏதாவது ஒரு கிராட்சி, ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுருந்தா அதை தூக்கின்னு வருவான். இப்படியே தான் ஓடும். ஓடி சேலத்தில் போய் நிற்கும். இப்போவே இன்னைக்கே ரிப்போர்ட்டருங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் இந்த மலையை குடைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லாதியா, அதெல்லாம் தேவையில்லை, இது சேலத்தில் இருக்கிற மலை அப்படி சொல்லு. இந்த மலை சேலத்தில் இருப்பதால் சேலத்தில் இருக்கும் மலை என்று நாம் அழைக்கிறோம். இந்த மலை என்பது உயரமாக இருக்கிறது, குன்று போல் இல்லை. இதில் மரம், செடி, கொடி, மண் எல்லாம் சேர்ந்ததான் மலை, உள்ளுக்குள்ள பாறை இருக்கிறது அப்படின்னு. வேற என்ன பண்றது? அவனை லைவ் கொடுக்க சொன்னா என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும்? இப்படிதான் இந்த இடத்தில் தான் பஸ் வந்து நிற்க போகிறது. அந்த பஸ் ஆனது பார்த்தீர்கள் என்றால் 6 சக்கரங்கள் இருக்கும், ஒரு ஸ்டெப்னி இருக்கும். உண்மையிலே சொல்றேன், லைவ் கொடுக்குறவங்களாம் பரிதாபம். மீட்டிங்லயும் ஒண்ணு இருக்காது, நமக்கு தெரியும். மீட்டிங்லயும் ஒண்ணு இருக்காது. நாளைக்கு 3 மணிக்கு மேலே எல்லாம் கத்தி தீட்டு உட்காந்துருப்பாங்க, ஏதோ ஒரு பெருசாக பேச போகிறாங்க.
பார்த்தா இதே பிளாஸ்ட் நாளைக்கு வரலாறு படைக்க போகிறார். அண்ணன் நாளைக்கு வருவனே என்ன வரலாறு படைச்சேன்னு சொல்லணுன்னே செங்கோட்டை என்ன அவரு அவரு அவர் ஆமா நாளை 1972 அண்ணா வேணாண்ணே நாளைக்கு வந்துருவாரு. மேட்ரு வேணா அப்படியா இந்த கூட்டத்தில் நாளை தளபதி பெரும் வரலாறு படைக்க போகிறார். என்ன பண்ண போறாரு? வெளியே வந்தது வரலாறு தானே, அது சொல்லி போறாரு மறைமுகமா. பஸ்ஸில் இருந்து ஓடுற பஸ்ஸில் குதிக்க போறாரா? அதனால இதெல்லாம் பேசி தான் ஆகணும். சில விஷயங்கள் வந்து பதிவு பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. இல்லைன்னா இவர்கள் வேற லெவல் அதிக தலைவர்கள் இவர்கள் வந்து அப்படி இப்படின்னு ஆயிடும். இவர்கள் எப்படி இது பண்ணுறாங்க? பொதுக்கூட்டம் பொதுமக்கள் சந்திப்புன்னாங்க. அப்புறம் அந்த சேலம் பார்த்திப்ப வாய விட்டாப்புல. ஆமாம், கட்சிக்காரங்க தான். அப்புறம் என்ன பொதுமக்கள் சந்திப்பு? இதில் யாரும் வர வேணாம், எல்லாரும் டிவிலே பாருங்க. இதில் என்ன பேச்சுன்னு அது இதை தாண்டின எடப்பாடியார் அவர்கள்ட்டே வந்து விஜய் பற்றின ஒரு கேள்வி கேட்டாங்க. புதிதாக வந்திருக்கிறவங்க பற்றின விஷயங்களுக்கு பேசும்போது விஜய் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு, அவங்க கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அவர் வந்து விஜய் அவர்களை எவ்வாறு எடை போடுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அனுபவம் இல்லாத ஒரு மனிதர். சினிமாவில் நீங்கள் சூப்பர் ஸ்டாரு, இங்கே வந்து லிட்டில் ஸ்டார் தான். லிட்டில் ஸ்டார் நல்லா இதில் லிட்டில் ஸ்டாரு எம்ஜிஆர் தூக்கின்னு ஓடுறாரு. ஆமாம், நேற்று அதானே சொன்னார். எங்கே போனாலும் எம்ஜிஆர் இல்லாமல் உங்களால் அரசியல் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், எம்ஜிஆர் இல்லாமல் அரசியல் பண்ணுறேன்னு தூக்கின்னு ஓடினீங்கன்னா போட்டுறேண்ணா போட்டுறோம். கண்டிப்பாக அங்கேயே போட்டு ரெட்டையிலைக்கு தான் மாற்றி போட்டுறாங்க. இப்படி சொன்ன பிறகு தான் எம்ஜிஆர் தூக்குறது நிறுத்தினாங்க. நீங்கள் பாருங்கள், நான்லாம் பல இடங்களில் பதிவு பண்ணேன். நீ எம்ஜிஆர் தூக்கிட்டு ஓடினா ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு. கட்டளை ஓட்டு. கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் எம்ஜிஆர்னா ரெட்டையில தான் பார்க்கும். நீ அங்கே போய் விசில் ஊதுனா ஏதோ பசங்க ஜாலிக்கு விசில் ஊதுறான்னு நினச்சிக்குவாங்க. விசில்னே முடிவு பண்ணிட்டா கூட அங்கே போய் அந்த மிஷினில் பார்க்கும் பொழுது உதயசூரியன் ரெட்டை இல்லை, எம்ஜிஆர் குத்ரா. என்ன விஜய் பிரச்சாரம் பண்ணாலும் ரெட்டையில விழுந்துடும் அந்த ஓட்டு. நீ இந்த வாடகைக்கு எடுக்கிறது தென்னை ஓட்டு தானே இது. ஆமாம், இந்த கடைகளில் அப்படியே ரோட்டில் போகிறோம் பார்த்துக்கலாம், வேர்களில் வித்துட்டு இருப்பான் பரப்பி. இப்படியே போகும்போது 2 வேர்களில் எடுத்துக்குவான், சாப்பிடுவான். எல்லாம் கேட்டே வச்சுக்கிங்க 5 பிடிங்கிடுவான். அதனால சனியம் போய் தொலைன்னு விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய கொய்யாக்கா அடுக்கி வச்சிருப்பான். பீச்சிலலாம் அந்த மாதிரி தான் கொடுமையாக இருக்கும். அழகாக வருவான், ஒன்று இடத்துல சாப்பிட்டு போயின்னு இருப்பான். நீங்கள் அவனை போய் கேட்டிங்கன்னா வண்டியை சாய்ச்சி விட்ருவான். அதுக்கு போய் தொலை சனி, நான் போய் தொலைன்னு. அந்த மாதிரி தான் இது. இவர் வாட்டில் எம்ஜிஆர் எடுத்து வரான், கேட்டால் இன்னும் பேசுவாரான். ஜெயலலிதா வந்து முன்மாதிரி எடுத்து வரான். ஆமாம், கலைஞர் அவர் எடுத்து இன்னும் தேர்தல் நெருங்கினு எடப்பாடி கூட எடுத்து வர போல. எடப்பாடி எங்கள் தலைவர் முடிஞ்சு அவ்வளோதான். என்னங்க இது 50 தலைவர்கள் நீங்கள் அதை பற்றியே ஒன்றுமே நீங்கள் இது இல்லை. சரி, அங்கே கூட்டம் போடுறீங்க, கூட்டத்தில் மக்கள் பிரச்சனை பேசுனீங்கன்னா வர்றவனுக்கு மெசேஜ் வரும், அவன் போய் கீழே பேசுவான். கலைஞர்லாம் தானே பண்ணுவார், கடிதம் எழுதுறது பேசுறதெல்லாம். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, சுயபெருமை பேசுகிறீங்க, உங்கள் இயலாமைக்கு பதில் சொல்லுங்கிறீங்க, மற்றவனை விட்டு சொல்ல விட்றீங்க. இது என்ன ஆகுதுன்னா அவனும் அதே தான் போய் சொல்லுங்கிறான். தலைவர் வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு விஜய்கிறார் தெரியுமா? தீபத்தை ஏற்றி வச்சுப்பாரு, அது எந்த திசை நோக்கி இருக்கிறது, எந்த திசையிலும் இல்லை. அப்படி தான் எங்கள் விஜய் அண்ணா எல்லா திசையிலும் பரவி இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கார். காற்றை நீங்கள் பார்க்க முடியுமா? ஓனர் தான் முடியும். இதை விட நான் மூத்த பத்திரிகையாளர் இப்போ போய் சேர்ந்துருக்கிறவர் அளவுக்கு மீறி போயிட்டார். நேற்று மாட்டினார்ல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பல கட்சிகளை பார்த்துருக்கோம், விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கோம். இப்படி பேச வேண்டிய அவசியம், அதாவது நான் தான் அவர் வாய்ஸ், அவர் தான் என்னோட வாய்ஸுங்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம். அதுதாங்க ஜோதி பையன்னா ராமலிங்க அடிகளார் மாதிரி. நான் அவருக்கு வேணா நான் கொடுக்குறேன் பாயிண்ட்டு. இந்த லைட்டு கதை தான், லைட்டை ஏற்றி வைங்க முடிஞ்சது. நீங்கள் சொன்ன 100 பாயிண்ட் அவங்க எடுத்துருவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எங்கள் ஆட்கள்லாம் விசில்லாம் அமுக்கினாங்க, ஆனால் அது ரெட்டலையில் போய் விழுந்துருச்சு. இப்போ தானே கண்டுபிடிச்சி இது நோட் பண்ணி வச்சுருவாங்க. அது என்ன தோல்விக்கு அப்புறம் நீ என்ன மழை இருந்து உங்கள் பேச்சில் யார் கேட்க போகிறா? அதனால என்னன்னா விஜய் எங்கும் இருந்திருக்காரு, நான் தான் விஜய்ன்டாப்ல. அப்போ என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பணத்தில் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்களா? அதனால் இப்படி சமாளிக்கிற வேலைக்கு தான் ஸ்போக்ஸ் பர்சன் போட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி நம்ம பேசுறது நாளைக்கு அந்த வார்த்தைகள் நிற்போமேன்றது கூட இல்லை. இன்னைக்கு கிடையாது, தான் பிரச்சனை. இல்லைன்னா பூச்செயலாளர் இன்னைக்கு வந்து சேலம் போயிருக்காப்புல, அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது இப்படியே கையெடுத்து கும்பிட்டு கூட்டணியை பற்றி கேட்குறாங்க. காங்கிரஸ் கூட்டணி அதெல்லாம் தலைவர் தான் சொல்லுவேன், நான் எதுவும் பேச மாட்டேன், தலை ஆடிக்கிட்டே இருக்குங்க, நான் பார்த்து பண்ணி பேசுவா அப்படின்ட்டாப்புல. இப்போ நீங்கள் பூச்செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட்டணி பற்றி இது பார்த்தீங்களா? நீ பேசு, இல்லை நீங்கள் பேசுங்க. படத்தை வரணும், கல்லூரியாக அது ஒரு படம், இல்லை நீங்கள் சொல்லுங்க, இல்லை நீங்கள் சொல்லுங்க, அதை தான் போடணும். அதை விட்டுட்டு வேற எதையோ போட்டு வச்சுக்கிறாங்க, தேடி எடுத்துருவோம், தேடி அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி தான் இவருக்கு என்ன பயனா, நம்ம எதாவது வாய் விட்டுருவோம், நீ தானே நடத்துகிற, நீ பேசு அப்படின்னு. இவர் நம்ம எதாவது பேசி நீயே என்ன காலி பண்ணிட்டேன்னா, ஆனால் இவங்க 2 பேரும் மரியாதை பார்த்தீங்களா? அவர் தரையில் உட்காந்துக்கிறாராம், இவர் அவர் உட்காந்துறாரா. இது எல்லாம் ஏமாத்து, இவன் தொண்டர்களோட தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
2006, 8, 10க்கு அந்த சீசன்ல இருந்தா 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்றவங்க. சரி, பஸ்ஸு ஒரு காரு பார்த்திபன் ஓட்டின்னு போறாரு. புஸ்ஸி உட்கார்றாருன்னா எந்திச்சு நின்னுக்குவாரா? என்னடா செய்யறது இது? இல்ல விஜய் கார்ல ஏறிட்டாருங்க. முன்னாடி கேமரா இருக்கு, பத்திரிக்கையாளர் உங்களை எவ்வளோ ட்ரோல் பண்றாங்க. ஆ, இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? நின்னு கார் ஓட்டுவீங்க? இப்படி கண்டென்ட் கொடுத்துட்டு எங்களை ட்ரோல் பண்றாங்கன்னு வேற பேச வேற பேசுறது செய்றீங்க. வேற. இது தொடர்ந்து இன்னொரு விஷயம் கேட்ட கேள்விதான். நேத்து நம்ம பேசினது. இந்த வேட்பாளர் பட்டியல் ரெடி, உத்தேச வேட்பாளர் பட்டியல் ரெடிங்கிற அது கேட்டாங்க, பத்திரிகையாளர் கேட்டாங்க. நீங்க என்ன விருப்பம்னு வாங்கிட்டு இருக்கீங்க? உத்தேச வேட்பாளர் பட்டியல் ரெடி, விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண போறான்னு சொல்றாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே எதிர்ச்சிட்டாரு. அப்ப வாங்க போப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி. அவ்வளவுதான். ஏன்னா பொதுச் செயலாளர்னா இங்க ஆமா. இருக்கு பாருங்க, யார் இங்க எடப்பாடியார், அங்க துரைமுருகன். அவர் ம். துரைமுருகன்னா எப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் நம்ம பார்த்ததே இல்லை. ஆக்சுவலா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு கேள்வியில? பாத்துருக்கேன். பார்த்திருக்கீங்களா? ஜெயதீபா அவங்க வீட்டுக்காரர். பாத்துருக்கேன். அப்ப பீட் பண்ணிட்டாப்லிங்களா எங்க அண்ணன்? ஜெயதீபா கட்சி ஆரம்பிச்சு நடத்தினுக்கிறாங்க. இவர்லாம் எந்த மூலிகை? காலையில இங்கதான் டி நகர்ல அந்த பாண்டி பஜார்ல ஆமா, நான் வீடு அங்கதானே. காலையில அந்த மாதிரி எழுந்திரிச்சு பல் தள்ளி வெளியே நின்னால 10 பேர் மேடா கேமரா வச்சு நின்று இருப்பான். அந்த தெருவே போக முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா அவங்க அது ஜெயதீபா அவங்க கூட ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் தான். அதுதான் சொல்றேன். கொஞ்ச நாள் பொறுத்து அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆரம்பிச்சோன்னு நான் பார்த்தேன். ஒரு வேடிக்கை பேட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்து தமிழ்ல தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபோன் போட்டேன். சார், மேடம் கட்சி இருக்காங்க, நீங்களும் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் அவங்க கட்சியிலேருந்து வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேங்க, நான் வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்க, நீங்கள் ஒரு கட்சி தலைவர், அவங்க ஒரு கட்சி தலைவர், உங்களுக்குள்ள இந்த கூட்டணி அதெல்லாம் நாங்கள் வரும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்குவோம். சீரியஸா சொல்றேன். சீரியஸாக சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் ஆனால் இப்போ அந்த இந்த பேட்டி தானே எழுதுறது. இது இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரே வீட்டில் 2 கட்சி தலைவர் இருக்கீங்களா, அதில் பிரச்சனை எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கும். இப்படியே சொல்கிறாப்புல சீரியஸாக. இந்த கூத்துலாம் நான் பார்த்துட்டேன். அப்புறம் என்ன இதுன்னா பெரிய இது. ஆனால் அவரு கூட ஒரு தைரியம் இருந்ததுங்க. ஆமா, பேசுங்க. ஃபோனை போட்டு சார் இந்த மாதிரி கூப்பிட்றோம் சார்னா, சார் சொல்லுங்கள் சார், சார் இந்த மாதிரி கேள்விகள் சொல்லி கேளுங்க, சீரியஸாக பதில் சொன்னாப்புல. ஆனால் இங்கே ராஜ்தீப் சார் ஒருவேளை இது பேச்சில் எது தப்பா இருக்குமா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்களா? என்ன காரணத்துக்காக அவாய்ட் பண்றாங்க? நீங்கள் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்றீங்க, போய் அவங்களுக்கு விரிவுரையாளர் ஒரு ரூம் இருக்கும்ல, ஆமாம், அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ அடுத்து உன் கிளாஸ் தான் போனா, இல்லை நீங்கள் போங்க, இல்லை நீங்கள் போங்க. அங்கே போய் சும்மா நின்றுட்டு இப்படின்ட்டு என்ன கதை இது, நான் பேசினா தப்பாகிடுமாண்ணா? அப்புறம் எதுக்கு ஆசை மட்டும் இருக்கு? ஆசை இருக்குல்ல. அது பெரிய பதவி, பொதுச்செயலாளர் பதவி, தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு உட்காந்துருக்கீங்க. சிஎம் இந்த 2 டிக்கெட்டையும் பாருங்க. இப்படி ஒரு ஆளை மீறி நம்ம கட்சி நடத்த முடியாதுன்னு தெரியும். விஜய்க்கு ஏன் நான் ரொம்ப நாளாக யோசிச்சு கண்டுபிடிச்சேன். ரொம்ப யோசிச்சாதானே தெரியும். இவர் ஏன்டா பொதுச்செயலாளர் விஜய் போட்டாருன்னா, மன்றமே புசிக்கிட்டு தான் இருக்குது. வேற ஒரு ஆளை பொதுச்செயலாளர் போட்டால் கட்சி இயங்காது. இது வேற. ஆமாம், அவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் விடு அப்படின்னா, பொதுச்செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் மட்டும்தான் இருக்கணும். கட்சி புசிகையில் இருக்கும். அப்போ விஜய்க்கு என்ன, நமக்கு எதுக்கு வம்பு? இதே பார்ட்டி சேர் தூக்கம், மைக்கு தூக்கிட்டு ஓடும், அங்கே ஏதாவது இது பண்ணோம், அதை கத்திட்டு இருக்கோம், இதை கத்திட்டு இருக்கோம், எதாவது பண்ணோம், பொதுச்செயலாளர் போட்டுருவோம், அவ்வளோதான். சரி, இவங்களை மேய்க்கு என்ன பண்ணுறது? இன்னொரு அறிவாளிக்கிறாப்புல, அவரை கூட்டுவா, ஜானு என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த வகையில் உங்களை பயன்படுத்திக்கிட்டு நாலேஜ் கிடையாது, உங்களை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும், உள்ளடி வேலை பண்ணுறதுலாம் நல்லா நாலேஜ், அதுலலாம் நாலேஜ் இருக்குது, அதை அவர் பண்ணிட்டு அப்போ அவன் கட்சிக்குள்ளே விடுறது, போகிறது, வர்றது, மற்றவங்களை வராமல் பார்த்துக்கிறதுலாம், இவரும் யாரையும் வராமல் பார்த்துக்கலாம். அப்போ 2 பேரும் ஒன்றிணைந்த போது அது வேறு. இதை மீறி யாருக்கும் ஒரு இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தார். பணம் படைத்தவர், அதனால் புசியால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, செலவெல்லாம் அவர் தள்ள கட்டார். முடியும். அப்போ இவ்வளோ செலவு பண்ணி தான் கட்சியில் அவங்கள நிலைநிறுத்த முடியும். அருண்ராஜா அவருக்கு டைரக்ட் லிங்க், அதனால் வந்துட்டார். இப்போ ஆனால் நீ டைரக்ட் தானே, நீ மட்டும் தனியாக சுற்றின்னு எங்கேயுமே அவரு ஒரு ஆளை வச்சுக்கின்னு, ஒரு பத்திரிகையாளர்களை வச்சுக்கின்னு, பெய்டு நியூஸு, பெய்டு பேட்டி, ஆட்டோ ஓட்டுறது, அதை எடுத்து போடுங்கப்பா, இதை எப்படி போடு, அதை அப்படி போடு, இந்த மாதிரி அப்பப்போ பேட்டின்ற பேரில் எதையாவது சொல்லிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அவர் இங்கெல்லாம் இருக்காரோ இல்லையோ, அவங்க கூட வேலை பார்த்தவங்கள்ட்டே சொல்லணும்ல, எனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவர் தொகுதியில் எப்படியா ஜெயிச்சணும்னா அங்கே சுற்றினுக்கிறாரு, காவடி எடுத்து ஆடுறது, அது இதுன்னு ஏதோ பண்ணி அதெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, இன்ஸ்டாவில் போடு, எதில் போடு, இப்படிலாம் போட்டால் நம்ம வந்துடுவோம், விஜய் ஓட்டு இருக்குது அப்படின்னு அவர் தனியாக. இப்படி தான் இந்த 4-5 பேர். விஷ்ணு ரெட்டி நீங்கள் என் கையே வைக்க முடியாது, டைரக்டு விஜய். அதனால் அப்படியா தலைவர் ஃப்ரெண்டா, போங்க என்னைக்காவது சான்ஸ் கிடைக்கிட்டா அன்றைக்கி பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மற்ற ஆட்கள்லாம் இவர் கொண்டு வந்தாள், புஷி கொண்டு வந்தாள், சிடிஆர், இந்த இவர்
என் ஆசான். ஆ. யாரு? செங்கோட்டை. வாயை திறந்தா கண்டபடி பேச ஆ. ராஜ்மோகன். ராஜ்மோகன். சொல்லுங்க. ராஜ்மோகனும் இவர் ஆசானா? யாரு? எனக்கு புஷி புசி ஆனந்தன். ஆசான். எனக்கு தெரியும். இவர் என்னதான் நீ வாய் வித்தகரா இருந்தாலும் நான் ஆசான் தான் ராசா. எங்க பீச புடுங்கணும் பிடிங்க. புரியுது. அதனால ராஜ்மோகன். செங்கோட்டையன் தனி. தனி. அப்போ வா பேசுறதுக்கு ஆள் இல்லை, பேசு. எப்படியும் 1/2 மணி நேரம் பேசுவேன். பாதி பேர் டயர்ட் ஆகிடுவான். இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதனால 72லேருந்து ஆரம்பிச்சிருவேன். ஐயோ தலைவரே வேணாம் அப்போ பசங்களே இப்போ சுதாரிச்சிருவாங்க, ஆமா. பழகிட்டாங்க. 1900 தலைவரே வேண்டாம். 2026 இங்கே வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி. கண்டிப்பான. இதை தொடர்ந்து நேற்று வந்து சென்னையில் வந்து ஒரு பரபரப்பான விஷயம் நடந்தது. என்னன்னா, கொரட்டூர் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு பில்டரோட விஷயத்தில் 2500 கோடி ரூபாய்க்கு உள்ள மதிப்புள்ள இடம், அதாவது கோவில் நிலத்தில் அப்பார்ட்மெண்ட் கட்டி இன்னைக்கு மக்கள் வந்து பெரிதும் அவதிக்குள்ளப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம கண்டிப்பாக முதலே நம்ம பேசப்பட்டிருக்கோம்னா நம்ம இந்த விஷயங்களை கடந்துட்டோம். கண்டிப்பான முறையில்னா ஒரு 2500 கோடி ரூபாய் இருக்கிற விஷயத்தில் அவங்களோட என்ன பெரிய இஷ்யூனா, அவங்க லோன் போட்டிருக்காங்க, ஹோம் லோன் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பிரின்சிபல் வேல்யூ வந்து 0 ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை இனிமேல் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது. இவ்வளோ பெரிய குடும்பங்களில் வந்து அவதிப்பட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது மக்களுக்கு எந்த மாதிரி சம்பந்தமாக தெரிந்த ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். அது ஃபுல்லாக கிடையாது, 2-3 சர்வே நம்பர் மட்டும்தான், முழுசும் கிடையாது. அவர்கள் இது சம்மந்தமாக வழக்கு வந்த பொழுது எதிர்த்தரப்பும் பேசி கீசி முடிச்சிடலான்னு இன்னும் பல அதிகாரிகள்லாம் தலையிட்டு அதை பண்ண முடியல. இவர்கள் தெரியும்ல, நாங்கள் வழக்கை பார்த்துக்குறோம், கோர்ட்டில் பார்த்துக்குறோங்க. அப்போ அவங்க இன்னும் வசதியாக போச்சு. சரி கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். நான் ஜனநாயகம் படம். அதனால் இன்றைக்கி முட்டிக்கிட்டு வந்து வெளியில் வருது விஷயம். சில விஷயங்களை கோர்ட்டுக்கு வெளியவும் பிடிச்சி தீர்த்துக்கணும். பயத்தை மெயின்டைன் பண்ணி மேட்ரு முடிக்கணும். அது ஏதோ நடந்திருக்குது. இன்னொன்று, நீங்கள் வாங்கும் பொழுது எல்லாவற்றையும் கவனித்து தாங்க வாங்கணும். சர்வே நம்பர்லேருந்து எது எங்கே இருக்குது எல்லாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரிகளும் மற்றவர்கள்லாம் வருவாங்களா? அவன் ஜாலியாக அவன் பார்த்துட்டு அவர் இந்த சர்வே நம்பர் பேங்க்காரன் ரிசர்ச் பண்ணியிருப்பான். அவன் வந்து எப்படி லோன் கொடுத்தான்? எல்லாரும் அதெல்லாம் வந்து இதுங்க, இப்போலாம் அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு டார்கெட்டுங்க. அந்த டார்கெட்டுக்கு கிராஸ் செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு. இன்னொன்று சர்வே நம்பரே வேறு மாதிரி காமிக்கிற ஏற்பாடெலாம் இருக்கும். அதனால் ஒரு லோன் வாங்கின இடத்த ஃப்ளாட் போட்டு விற்று அந்த ஃப்ளாட் போட்ட இடத்துக்கு தனி லோனு, அப்படி லோனுக்கு மேலே லோன் எப்படி போட முடியும்? எப்படி போட முடியும்? அதுவும் கரெக்டு தான். அந்த மாதிரி கூட நடந்ததான் சமீபத்தில் ஒரு இதில் பார்த்தோம், பிரச்சனைகள் சர்ச்சைகள்லாம் வந்தது. அதனால் நீங்கள் பேங்க்காரன் கொடுக்குறாங்க, அவன் கொடுக்குறான்னா அவன் நாளைக்கு விடுவான் அவங்களா? இது வரைக்கும் கட்டினதே அசல் தான் இருக்கும். ஆமாம். மொத்தமாக கை விட்டு போன மாதிரி கொஞ்ச நாள் இருந்தீங்களே, அதுக்கு மட்டும்தான்ற மாதிரி. அப்போ எங்கேயாவது போய் யாரையாவது பிடிச்சி அந்த லேண்டை கோயில் நிலத்தை ஏதாவது பண்ணி கோர்ட்டில் வீட்டில் தீர்த்துக்கிட்டு ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லாட்டி நாளைக்கு இடிக்கிறேன்னு வந்தால் கூட என்ன பண்ணுவீங்க? இது வந்து எந்த மாதிரியான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொடுக்க முடியும்? நீங்கள் இடம் வாங்குறீங்கன்னா அந்த பில்டரு கரெக்டான ஆளாம், பேக்ரவுண்டு ப்ளஸ் இடத்துடைய எல்லாருமே படித்தவங்க அங்கே இருந்தால் பார்க்கும் போதே தெரிஞ்சுது. ஏங்க படித்தவங்களாம் நீங்கள் எதாங்க சொல்கிறீங்க படித்தவங்க? அப்போ ஏமாறுறவங்களாம் யாருங்க? அவன் எல்லாம் காய்கறி விற்கிறவனும் கூலி தொழிலாளி செய்கிறவன் ஏமாறுறான். எல்லாம் நிதி நிறுவனங்களில் போய் பாருங்கள், சட்டம் பேசுவான். அப்போ பேசுவான். ஒரு தடவை ஒரு வேலை வாய்ப்பு, அந்த இளைஞர்களை ஒரு பெரிய நிறுவனம் ஏமாற்றி பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு இது பண்ணிட்டான். அவங்க வந்து ஒரு ஏதோ ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்துட்டு வராங்க. நான் அப்போ தான் போகிறேன், நானும் நண்பரும் கமிஷன் ஆஃபீஸில். எங்கன்னா இப்போ தான் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னொன்னே, எங்கன்னா வெளியில் டீ கடை நிற்கிறாங்க. நான் போனேன், நான் ஃப்ரெண்டு போய், என்னங்க அது என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். நான் பொதுவாக மற்றவர்களோட கொஞ்சம் டீப்பாக விஷயங்களை இது பண்ணி கொஞ்சம் விரிவாகவே எழுதுவேன். அதில் கொஞ்சம் தெளிவாக பேசுகிற யாருன்னு பார்த்து அவங்கள்ட்டலாம் கேட்டு எழுதுவேன். அதில் ஒரு பையன் இந்த ஏமாந்த கும்பலில் ஒன்று, நீ மாலை முஸ்ல வரோம் பார்த்துக்குங்க. எனக்கு வந்துச்சே கோபம். இந்த சாமர்த்தியத்தை ஏமாறுறேன் அப்போ காமிச்சிருங்கடா. யார் நீ என்கிட்ட இந்த மாதிரி போய் சொல்கிற? மாலை முஸ்ல பார்க்குறது உங்கள்கிட்ட அது வரும். எதுக்கு வந்தீங்க அப்போ? எவ்வளோ பெரிய சாமர்த்தியமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படி இப்படின்னு பிடிச்சி மற்றவங்க சமாதானம் பற்றியில சார் விடுங்க. என்ன தெரியுமா, இவர் ஒரு பெரிய தொகை கட்டணும், இவருக்கு ஒன்றே மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜை உங்களுக்கு வேலை இருக்கிறது, நீங்கள் கலந்துக்கலாம்னு இவர் எல்லாருக்கும் அனுப்பணும். அவங்க வந்து பணம் கட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா இதே மாதிரி மெசேஜ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் அனுப்பணும். செயின் லிங்க் மாதிரி வேற வேலை கிடையாது. இதை ஏமாந்துட்டு வந்து இங்கே சொல்கிறவங்க கேட்டால் இந்த இது அப்போ அவங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாம் படித்தவங்க தான். படிப்பு வேற, அனுபவம் வேற. சாதாரண வட்ட செயலாளர் இருப்பான், அவனுக்கு தெரியும் இந்த லேண்டு என்னென்ன லேண்டு, புறம்போக்கு லேண்டு எது, கோயில் நிலம் இது, என்ன சர்வே நம்பர் எது, எப்படி அட்டை. பல பேரும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவன் கில்லாடியாக இருப்பான். அவன் எழுத தெரியாது. ஏய் கூட ஒருத்தனை வச்சிருப்பான், அது நான் படுறா அப்படின்வான், அது நான் பாடுறா அப்படின்வான்.
ஆனால் தெளிவாக இருப்பாங்க. இதில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரார் மேலே கம்ப்ளைண்ட் அந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? ரிஜிஸ்டர் மேலே யார் யார் இருக்காருலாம் போய் முடியும், எங்கேயோ போய் முடியும், அடிஷ்னல் வரைக்கும் போய் முடியும். ஆனால் ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து இது சமரசமாக ஏங்க கொண்டு போய் முடிக்க தான் முடியும். நீங்கள் நீங்களாம் இதெல்லாம் குழந்தைத்தனமான விஷயங்க. அதே இடத்துல இன்னொரு இது கூட ஒன்று வந்துச்சு. இந்த லேண்டு ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தோடு மூடிட்டாங்க, அதோடைய லேண்டும் வந்துச்சு அதே அம்பத்தூரில். நீங்கள் இதை சொல்கிறீங்களே, 100-150 வருஷமாக இருந்த இங்கே வசித்த வெள்ளையர்கள் பலர் போயிட்டாங்க. இப்போ அந்த லேண்ட்லாம் பிரச்சனை வந்துச்சுல்ல, ஆமாம், கிளைம் பண்ணாத லேண்டை எடுத்து நீங்கள் தாய் பத்திரத்தையே ரெடி பண்ணுறாங்க. ஈஸியாக நிறையண்ணே. 150 வருஷம் தாய் பத்திரத்தை ரெடி பண்ணி அங்கே யாருக்கும் விற்ற மாதிரி ஒரு ரெடி பண்ணி அங்கேருந்து இவங்க வாங்கின மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுலாம் எவ்வளோ. இப்போ கூட ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆனார்ல. ஆமாம், டிஏஜி. நீங்கள் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குங்க. நீங்கள் லேண்டில் வச்சு சம்பாதிக்கிறது, ஏமாத்துறதுலாம் நினச்சே பார்க்க முடியாது. எவ்வளோ நாள் சண்டை போடுவீங்க. நீங்கள் இங்கே லேண்டு வாங்கிட்டு ஊரில் இருந்தீங்கன்னா, ஒருத்தர் லேண்டு இங்கே தான் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்காருன்னு சிங்கப்பூர்லேயே யார் சொன்னா அந்த கதையை? நேற்று யாரும் சொல்லியிருந்தாங்க. லேண்டு இங்கே விற்கிறானுங்க, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அவன் சிங்கப்பூரில் இருக்கிறான். சரி. அவன் சிங்கப்பூர்லேயே போடுறதுக்கு உண்மையாக்கணும்ல. ஆமாம், அவன் பயப்படுறான். என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் வராத. வந்தேன்னா அந்த லேண்டில் இருக்கிறத நாங்கள் உண்மையாக்கிடுவோம். உண்மையாக்கிறோம். நீங்கள் மண் பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வேறு லெவலு. 2006-11 பீரியட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விவி கிரி அந்த இவர் இருக்கார்ல ஜனாதிபதி, அவர் மனைவி பேரில் இருந்த இடத்த விற்கிறேன்னு பேப்பரில் அவங்க போய் கேட்டதுக்கு ஒரு கும்பல் வந்து மிரட்டி, உன் துப்பாக்கி, அதான் அவருடைய மருமகன் விவி கிரியுடைய பையன் துப்பாக்கி வேணான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டார். அது ஆக்சுவலாக உள்ளே இருக்கணும் லாக்கரில், தேவைப்பட்டால் திருப்பி வாங்கிக்கலாம். அந்த துப்பாக்கி இப்போ அங்கே இல்லை. என்ன கதி ஆவீங்க தெரியுமா? நீங்களே சொத்துல சண்டை போட்டிங்கன்னா பண்ணிட்டு போயிடுவோன்ற அளவுக்கு மிரட்டியதாச்சு. அவர் வந்து கமிஷன் ஆஃபீஸில் புகார்லாம் கொடுத்தாரு. அதனால் நீங்கள் நிலம் வந்து வேறு லெவலுங்க. நீங்கள் எங்கேருந்து எப்படி வரும்லாம் தெரியாது, ஆக்கிரமிப்பு எப்படி நடக்கும்லாம் தெரியாது. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இன்னும் ஒரு வகை இருக்குது. நீ நிலத்தை வைக்க மாட்டேன், சுற்றி இதெல்லாம் வாங்கிடுவான். ஆமாம், அது ஒரு பெரிய கொடுமை. உங்களுக்கு வழியே தரமாட்டான். ஆமாம், அது என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு இது எங்கள்கிட்ட வந்துச்சு சார். தரமாட்டோன்னா சுற்றி வாங்கிட்டாங்க சார், இப்போ எங்களுக்கு வழியே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா அவங்க அடிமட்ட ரேட்டுக்கு தான் கொடுக்கணும். கேட்டப்போ ஒரு ரேட் இருக்கும், இப்போ இவ்வளோ தான். என்ன பண்ணுவேன்? அது ஒரு பிரபலமான ஆட்கள். அதனால் இந்த மாதிரி நாலு ஒன்றுக்கு வரும். அது எங்கே இதாகும்? ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எல்லாம் சேர்ந்து தான் நடக்கும். இங்கே ஒரு அம்மா கூட மாட்டினாங்களா சேதாப்பேட்டில் ஒரு அம்மா. அதனால் அது வேணால் பேசணுன்னா நான் வேணால் ஆள் சொல்கிறேன், வச்சு நீங்கள் பெரிய பேட்டியே எடுக்கலாம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. டபுள் டாக்குமெண்ட்டுன்றதான் இருக்குல்ல. ஆமாம், அது ரொம்ப அதிகம். அதெல்லாம் வேறு லெவலுங்க. அது பல வருஷமாக இருக்கும், பல பேர்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும், பல பேர் பல இடத்துல சுற்றிட்டு இருப்போம். சூப்பர் லேண்டு சார், அப்படி இது எந்த பிரச்சனையும் இல்லை சார், அப்படி நான் சிட்டிங் உட்கார வைக்கிறேன் சார், இவ்வளோ இது அப்படி இப்படின்னு. அப்புறம் செக் பண்ணால் டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போல்லாம் இருக்கிற காலகட்டங்களில் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ஏஐ காலகட்டம். அதனால் நீங்கள் உங்கள் லக்கு, நீங்கள் வாங்குகிற நிலத்துக்கு ஓனர் ஆகணும் இருக்கிறதுன்றது. கண்டிப்பாக. தொடர்ந்துண்ணே திமுகவோட நேற்று அந்த மாநாடு, வாக்குச்சாவடி மாநாடு, அதில் முதல்வர்கள் பேசின விஷயம் 2 விஷயம்ண்ணே. ஒன்று வந்து 2.5 கோடி ஓட்டு நமக்கு தேவைப்படுது. அதனால் 30 பேருக்கு ஒருத்தர், 50 பேருக்கு ஒருத்தர் போய் பாருங்கள், நம்ம கொண்டு வந்த திட்டங்களை ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் முதலமைச்சர் சொல்லக்கூடிய, எப்போவுமே ரெகுலராக சொல்லக்கூடிய அதே திட்டங்கள் தான். இந்த திட்டங்கள்லண்ணே 2 திட்டங்கள் மட்டும் தான் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னே இவங்க கொண்டு வந்தது. அதில் ஒன்று தான் விடியல் பயணம், அது மட்டும் தான். அதுக்கப்புறம் ஈரோடு இடைத்தேர்தலில் தான் அந்த மகளிர் உரிமை தொகையும் கொண்டு வந்தாங்க. மீதி எல்லாமே வந்து நான் முதல்வன் திட்டம், இது எல்லாமே இப்போ 2024க்கு அப்புறம் கொண்டு வந்த விஷயங்கள். பழைய முதல்ல பழைய முதல்ல அது பண்ணுறது முதல்வரின் முகவரி நான் முதல்வன், உங்களை தேடி ஸ்டாலின். இதில் முதல்வர் என்ன சொல்கிறாரு, ஓரணில் ஸ்டாலின்கிற ஒரு இதில் வந்து 1,60,00,000 பேர் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து இணைஞ்சிட்டாங்க. இன்னொரு 1.5 கோடி பேரை தான் நீங்கள் போய் பார்க்கணும், மக்கள்கிட்ட போய் நீங்கள் போய் சொல்லுங்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அலை தான் இங்கே வீசுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. வேறு என்ன சொல்ல முடியும் அவரால்? இல்லைன்னா சொல்ல முடியும். ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அலைனா அவன் கூட்டணி கட்சியே சண்டை போட்டுனுக்கிறாங்க. நீ முதல்ல முடிச்சுட்டு வா, நான் அப்புறம் வரேன்னு மற்ற கட்சிக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட இவங்க வந்து அதே பெரிய அண்ணன் மனோபாவத்தில் அணுகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் திடீர்னு முடிவு எடுத்து தாவேக பக்கம் போச்சுன்னா அவங்க கதி என்னாவும் தெரியாது. காங்கிரஸ்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த இதெல்லாம். அப்புறம் நீங்கள் வந்து காங்கிரஸ் இல்லை, நான் பல இதில் அந்த உதாரணம் சொல்லிட்டேன். பொண்ணு கட்டிட்டு வந்திருப்பாங்க, அது வேலை இல்லை, ரொம்ப படிச்சிருக்காது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லத்தரசியாக, அந்த சைட்லேயும் பெருசாக இருக்காது. இவர் நல்லா வசதியாக
போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த அம்மா காலைல எழுந்திரிச்சு எல்லா வேலையும் எல்லா வேலையும் பார்த்துட்டு, இவருக்கு நல்லா ட்ரெஸ் அயர்ன் பண்ணி குடுத்து, சாப்பாடு கட்டி குடுத்து, இவரு தெளிவா போயிட்டு வந்துருப்பாரு. கேட்டா, "நீங்க என்ன பண்றீங்க?" "நான் அந்த கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்கிறேன்." அவங்க ஒய்ஃப் அவங்க வீட்ல சும்மா தான் இருக்கிறாங்க. இது என்ன மனப்பான்மை? அவங்க உங்களுக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணி குடுத்து, துவச்சு போட்டு, சாப்பாடு கட்டி குடுத்து, காலைல டிஃபன் செஞ்சு குடுத்து, இந்த வேலையெல்லாம் செஞ்சு நிமிர்றதுக்குள்ள அவங்க மதியானம் ஆயிடும். மதியம் அவங்க வந்து சும்மா இருக்கிறாங்க. நீ அழுகாம குழுகாம போய் உட்காந்துன்னு 4 போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றது, நீ வந்து பெரிய ஆளு. அப்போ எதுல வந்து வருது? சம்பளம், பணம். சேம் அதே தான் இது. காங்கிரஸ் என்ன பண்ணுது? சும்மா இருக்குது. கூட்டணி கட்சி சும்மா இருக்காங்க. நானும் பெரிய இடத்துல வேலை செய்றேன், இது பண்றேன். அட்சி தோத்துனாலும் அந்த அம்மா எங்க போகும்? ம். ஏதாவது சண்டை, 4 அறை விட்டாலும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். வேற என்ன பண்றது? அந்த காலத்துல அப்படித்தானே இருந்தாங்க. ஆமா. அவங்க வீட்ல போனோனே, "அம்மா உனக்கு தங்கச்சி இருக்குது. நீ வாலா வெட்டியா வந்தனா, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழு." இப்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் பலர் இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம சகோதரிகள் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, இதெல்லாம் ஒரு கட்டத்துல மாறுது. என்னது இல்லத்தரசி சும்மா இருக்கிறம்மா. ஏன்டா அவனுக்கு சோத்தாக்கி போடுறது, துணி துவைச்சு போட்டு அயர்ன் பண்ணி குடுத்து, உன்ன நீ வெளிய போகாம நாங்க சும்மா இருக்கமான்ற இதெல்லாம் வந்துச்சு இப்போ. ஆமா. இப்போ அதையும் தாண்டி போயிடுச்சு. வாடா, போடா அதெல்லாம் அவங்க தீர்மானிக்கிற அளவுலாம் ஆயிடுச்சு. அப்போ இங்க நீங்க அதே பாணியில நடத்துனீங்கன்னா, ஒரு கட்டத்துல போடா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்டா. உன் கூட வாழ்றத விட எனக்கு பரவாயில்லன்னு தாவேகா கிட்ட போயிட்டாங்க காங்கிரஸ். என்ன பண்ணுவீங்க? எப்பா இருப்பா நானும் வரேன்ட்டு கூட இருக்கிற கட்சிகளும் போச்சுன்னு என்ன ஆவீங்க? இந்த கெத்த வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நேத்து என்ன சொல்லிக்கிறாரு? 2 ஆட்சி. ஆமா. ஒண்ணு அது மாநிலம், என்னன்னா இல்ல டெல்லி ஆட்சி. ஆமா. சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ங்கிற ஆ. மாரி தமிழ்நாடு அணி, டெல்லி அணி. டெல்லியில எந்த அணி முதல்ல? அது டெல்லி சொல்லுங்க. அணின்னா என்ன கதைன்னா, பாஜக உள்ள வந்துரும். அதான் அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. சிங்கிள் லைன். அத ஜனங்க நம்ப தேவையில்ல. கூட வரவங்களே எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லுகிறாரு. எங்க கட்சியில ஒரே திட்டுனுக்கிறானுங்க. இந்த தடவ 10 சீட்ல வரணும்னா கொன்றுவேன். இந்த பாஜக அணினா வேற எங்கேயாவது உருட்டிக்கோ. 10க்கு மேல வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இடதுசாரிகள். இதே உருட்டு. 2வது உருட்டுன்னா, அங்கே முதலீடு, இங்கே முதலீடு, அது முதலீடு, இது நான் முதல்ல என்ன தலைவரே நேரடியா சொல்லிட்டேன்னா நம்ப மாட்டேங்கிறான். அதனால சிங்கிள் விண்டோனா என்ன? முதலீடு எப்படி கொண்டு வரோம்? அதுக்கு என்னென்ன லேண்ட் இது பண்றோம்? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெருசா உருட்டுனீங்கன்னு வச்சுக்கங்க தலைவரே, நம்பிடுறாங்க. அப்படின்னு கொஞ்சம் உருட்டிக்கிறாங்க. உள்ள சரி போய் பார்த்துட்டு போய். இதெல்லாம் ரெடி பண்ணி அன்பு மண்ட கொண்டு போய் குடுங்க. ஆ. இந்த இத தான் நைட் ஃபுல்லா வந்து உட்காந்து ஒட்டியிருந்தியா? அப்படின்னு தூக்கி போட்டு நாளைக்கு உடைச்சிருவாருண்ணே. நாளைக்கு உடைச்சிடுவேன். நாளைக்கு இருக்கும். நாளைக்கு கண்டிப்பா உடைச்சிருவாரு. அவரு புக்கே போட்டு உங்கள கூப்பிட்டுனுக்கிறாரு. ஆமா. போவனே இவங்கள நீங்க யார் கூப்பிட்டாலும் போமாட்டாங்க. ஆனா தனியா போய் சவடால் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதான் 2 பேர் சவால் கூப்பிடுறாங்கல்ல. போக வேண்டியதானே. போமாட்டாங்க. இல்ல அட்லீஸ்ட் தொழில்துறை அமைச்சரா போலாமே. அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள். அவருக்கு அந்த பிரியாணி, ஆடு, இந்த வெள்ளை இதுல பெப்பரு. அவதூறு வார்த்தை திட்டுறது, வெள்ளை பேப்பர் அதான் தெரியும். அவரும் இன்னைக்கு உட்காந்து ஊட்டினுக்கிறாங்க. ஆமா. நாம் இப்படி எடுத்தது என்றால், நாம் உடனடியாக இப்படி பண்றோம். அதான் திராவிட இத்தனை நாயகர். நாளுக்குள்ள நடக்க வேண்டியது, இத்தனை நாள் நடக்குது. அப்படி இப்படின்னு. யார் அவங்க? அவங்க எப்படா முடிப்போம்? எப்படா கிளம்பலாம்? திராவிட இந்த நாயகன். பைக்குள்ள என்ன இருக்குது? ஸ்நாக்ஸ் மிச்சம் இருக்குதா? ஸ்வீட் இருக்குதா? பனியன் நல்லா இருக்குதா? வெளிய போட்டு போக முடியுமா? இவ்வளோ பெருசா அப்பா புள்ள படத்த முதுகுல போட்டாங்க. எங்க போட்டு போறது? இப்படி தான் அந்த வந்து வந்து உட்காந்து டீம் என்ன பண்ணோம்? ஆமா. நேத்து கூட பாருங்களேன். சிஎம் ஏதோ பேசுறா, ஒருத்தன் மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டான். எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஆனா அக்கறையில இருந்து அடைச்சிட்டாங்கண்ணே. அக்கறையில இருந்து இது வரைக்கும் கோவளத்தை தாண்டி திருவிடந்தை வரைக்கும் அடைச்சிட்டாங்க. அந்த ரோட. சைடு அவன் ஈஸியாக ஃபுல்லா போடுறாரு. அது மட்டும் இல்லாம அரசாங்க பஸ் பல பஸ்களை வந்து வாடகைக்கு எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஏரியால இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை நேற்று வந்து படுத்திட்டாங்க. அந்த ஏரியாவே படுத்திட்டாங்க. லைனா பஸ். பஸ். நான் கூட போட்டேன். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கும் ஈயப்படும்னு இப்போ திருக்குறள். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதளவு அந்த பாடலையும் பார்த்து போதைக்கும். ஆ? திமுக சார்பா ஒரு பாடல் வேற release. அகர முதல எழுத்து சொன்னாங்க இருக்காங்க. ம். இப்படி அவங்க கூடயே போட்டி போடுறாங்கண்ணே. தவைகா பாட்டா டியூன் மட்டும் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வெற்றி வெற்றி அகர வெற்றி. முதல எழுத்தெல்லாம் அதே 3 நிமிஷம். கலைஞர் தான் ஃபிளாட்டு. அதே 3 நிமிஷம் அதே பாட்டம். என்ன இது? இதே சொல்றாருல, ஒவ்வொரு வீட்லயும் நாங்க ரெண்டாப்ல, ஒவ்வொரு இவரும். தொகுதியில நான் நிக்கிறேன்ட்டாரு. நாளைக்கு சொல்லுவாப்ல, ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒரு ஸ்டாலின் வருவாரு. நான் உதயநிதி விட்டி ஒரு உதயநிதி வருவாரு. ஆனா அக்கா விட்டி அக்கா வருவாரு. இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு கட்சி. இப்ப நாங்களே வரப்போ அடிக்கிற மாதிரி. குடும்பமே வரும். அதனால இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்துண்ணே கடைசியாக என்னோட கேள்வி வந்து கிரண் ராஜு அவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. அதில் தமிழக எம்பி நம்முடைய கரூர் ஜோதிமணி அவர்கள் வந்து சபாநாயகர் அறைக்கும் போய் விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்க பேசுனது அழகாக தெரியுது. ஆக்ரோஷமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை எப்படி பார்க்குறீங்க? தமிழக எம்பிகள் வாத திறமையால் கருத்தால் நீங்க பேர் வாங்கின எம்பிகள் பலர் இருக்காங்க. அண்ணால ஆரம்பிச்சு ஜெயலலிதா வரைக்குமே, திருச்சி சிவா, இப்போ இருக்கிற எம்பி. இன்னும் பலர் நம்ம சொல்லலாம். நம்ம தலைவர் புரியாமல் பேசினாலும்
வைகோ உள்ளிட்ட பலருக்கும் அந்த பெருமை இருக்குது. அதே மாதிரி இடதுசாரி எம்பிக்கள் ஏகே கோபாலன், சோம்நாத் சாட்டர்ஜி, ஜோதிர்மய் பாசுன்னு ஒருத்தர் இருந்தார். இந்திரா காந்தி கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். மிசா கொடுமையில் இறந்துட்டார். இந்த மாதிரி பலர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழகத்துல இருந்து நான் சொல்றது, அது உட்காந்து ஆக்ரோஷமா பேசுறதும், தமிழக எம்பிக்கள் போய் இது பண்றதும், இந்த வடை கட்லெட்டு சம்சாவோட இருந்துட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. தகராறு பண்றது, கரத்தால் எதிர்கொள்வது. அப்படி விட்டா அடிச்சிருவாங்க போல சபாநாயகரை. அந்த அளவுக்கு போய் அந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றா வெளியே வருது. நாங்கள் அப்படி தான் நின்னோம், இப்படி தான் நின்னோம். பிஎம் வர்றதுல இதுக்கு நிற்கிறீங்க, கூப்பிடுறது எல்லாரையும் கூப்பிடுறது, வாங்கன்றது, இது எல்லாமே இவர்கள் திட்டம் போட்டு செய்கிறது எல்லாமே. பாஜகவை சும்மா நினச்சிட்டு இருக்காதீங்க. எல்லா வினைக்கும் எதிர்வினை வரும், ஆனால் லேட்டாக வரும். நேற்று ராகுல் அவர்களுக்கு பேசின பேச்சுக்கு நேற்றே பதிலடி கொடுத்துட்டாங்க அதே நாடாளுமன்றத்தில். ஆனால் அதை நம்ம ஆளுக்கு இங்கே யாரும் போடல. 3% 18% ஆக்கிட்டீங்க. 50-18 50-18 ஆகியிருக்காங்க. இது கூட தெரிய வச்சுட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, இதை எல்லாம் வாட்ஸ்அப் தலைவர்கள் தானே. வாட்ஸ்அப் நம்பி பேசுறது, அந்த விஷயங்களே நம்ம ஒரு நாள் தனியாக பேசுவோம். ஒரு 5 நிமிஷமாவது பதிவு பண்ணுவோம். கண்டிப்பாக. மிக நன்றி நேரத்தை கற்றுக்கு.